ஆன்மீகம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். சித்ரா மாதம் வந்துட்டாலே நம்ம எல்லாருக்கும் சித்ரா பௌர்ணமி முதல்ல நமக்கு தமிழ் புத்தாண்டு சித்ரா பௌர்ணமி, அதற்கப்புறம் சித்ரா அமாவாசை, அதற்கப்புறம் அக்ஷய திதி. இது எல்லாமே சித்திரை மாதம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. அக்ஷய திதி திதினாலே நம்ம எல்லாரும் தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும். இப்ப விற்கக்கூடிய தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் நம்ம வாங்கணும்னா நம்மளால ஒரு மில்லி கூட வாங்க முடியாத அளவுக்கு தங்கத்தெல்லாம் உயர்ந்து போயிருக்கு. வாங்குறவங்க வாங்கிக்குங்க, வசதி இருக்கவங்க பண்ணலாம். அதை விட வாங்குறதை விட தானம் கொடுக்குது அதை விட சிறந்தது. தானம் ஒரு மில்லியாவது முடிஞ்சா தானம் கொடுங்க, இல்லை வெள்ளியாவது முடிஞ்சா தானம் கொடுங்க. இல்லாதவங்களுக்கு திருமணத்திற்காக, ஏழை பெண்கள் திருமணத்திற்காகவோ, அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லை, திருமணம் நடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கு அப்படின்னும் போது உங்களால முடிஞ்ச சீர்வரிசை இல்ல தங்கம் தானமாக கொடுங்க. கண்டிப்பாக உங்க வாழ்க்கை நிறைய மாற்றங்கள் வரும். நீங்க சிறிதளவு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவு புண்ணிய சக்தி வரும், பெரிய அளவு உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில நடக்கும். இந்த அக்ஷய திதினாலே எல்லாருமே தங்கம் வாங்கணும், பொருள் வாங்கணும், என்ன வாங்குறோமோ அது அந்த வருடம் முழுவதும் சேரும்னு சொல்றாங்க. அது அப்போ எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். அப்போ அந்த வருடம் நீங்க தானம் தர்மம் கொடுத்து உங்களுடைய புண்ணிய சக்தியை நீங்க சேர்க்கும் போது அப்ப அந்த வருடம் முழுவதும் நிறைய புண்ணிய சக்தி நமக்கு வருமா, அந்த வருடம் முழுவதும் நமக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்குமா. இதுதான் அக்ஷய திதியோட முக்கியமான மைய கருத்து. ஆனா அது எல்லாமே நம்ம மறந்துட்டு நமக்கு என்ன ஃபேவரோ அதை குடிச்சுக்கிட்டே நம்ம எல்லாரும் சுத்தி வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த அக்ஷய திதி அன்னைக்கு கண்டிப்பாக வீட்டுல பூஜை பண்ணணும். என்ன பண்ணணும்னா வெள்ளை நிறக்கல் பூவோ, வெள்ளம் ஒயிட் கலர்ல பூவோ இல்ல ஒயிட் கலர்ல பொருட்களோ வாங்கி வீட்டுல வச்சுட்டு, அதாவது வெள்ளை கலர்ல பால், அப்புறம் மல்லிகைப்பூ, சர்க்கரை வாங்கலாம், உப்பு வாங்கலாம், மஞ்சள் வாங்கலாம். இதெல்லாம் வீட்டுல வாங்கி வச்சுட்டு ஒரு டம்ளர் பால், நான் சொல்றது எப்பயுமே சிம்பிளா சொல்றதுதான். மகாலட்சுமி போட்டோ இருந்துச்சுன்னா அந்த மல்லிப்பூ போட்டுருங்க. ஒரு டம்ளர் பால்ல நாட்டு சர்க்கரை, வெல்லம், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் போட்டு அந்த பால் காய்ச்சி வச்சுட்டு, இல்ல நீங்க தேங்காய் திருவல் வெல்லம் போட்டு கூட நீங்க வச்சுட்டு மகாலட்சுமியோட அசோத்திரமும் இல்லைன்னா கனகதார சோஸ்திரம் போட்டு முடிச்சுட்டு அதற்கப்புறம் நீங்க யாருக்காவது ஏதாவது தானம் கொடுங்க. வெள்ளை நிறத்துல செஞ்ச பால் பாயாசம் பண்ணுங்க, கொழுக்கட்டை பண்ணுங்க, ஏதாவது ஒரு பொருட்களை பண்ணி அதை தானம் கொடுங்க. கண்டிப்பாக நமக்கு வெள்ளை நிறம் சொல்லக்கூடியது சந்திரனியும் சொல்லும், சுக்கிரனியும் சொல்லும். நமக்கு மனமும் சரி, புத்தியும் சரி, அமைதியாகவும் தைரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். சுக்கிரனோட அம்சம் நமக்கு பணங்கள் நிறைய சேரும், பொருளாதாரம் நமக்கு நிறைய கண்டிப்பா வந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த தானம் தர்மம் கொடுக்கும் போதுதான் நமக்கு அக்ஷய திதியோட முக்கிய மைய கருத்தே அதுதான். இந்த வருடம் வரக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 20ஆம் தேதி திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரத்தோட நமக்கு அக்ஷய தேதி வருது. ரோகிணி நட்சத்திரம் யாரோடு? சந்திர பகவானோடது. திங்கட்கிழமை யாரோடது? சந்திர பகவானோடது. அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து வரக்கூடியதுனால காலையிலே சந்திர ஓரையில நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு ஏதாவது வாசனை மலரை சாத்திட்டு ஒரு டம்ளர் பால் வச்சு நீங்க படையல் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதற்கப்புறம் நீங்க யாருக்காவது ஏதாவது ஒரு பொருட்களை தானம் கொடுங்க. உங்களுக்கு பணம் வசதி இருந்ததுன்னா தங்கம் வெள்ளி வாங்கிக்கலாம். முடியாதவங்க உப்பு, மஞ்சள், சர்க்கரை இதை மட்டும் வாங்கி கூட நீங்க வீட்டுல உங்களுடைய சாமி போட்டோக்கு முன்னாடி வச்சுட்டு உங்களுடைய வழிபாடு எடுத்துக்கங்க. கண்டிப்பாக உங்க வீட்டுல எப்பயுமே லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், மனம் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எல்லாமே கண்டிப்பாக இருக்கும்ன்றத நான் இந்த இதுல சொல்லிக்கிறேன். அக்ஷய திதி இந்த மாதிரி நீங்க சிம்பிளா வழிபாடு எடுத்து தானம் தர்மம் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்க வாழ்க்கை முழுவதுமே புண்ணிய சக்தி உங்களோடய சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக பிரகாசமாகவும் இருக்கும். நான் வேற ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.